عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றியவனாக இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு முன்னால் ஜம்இய்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய புரட்சல் கிளையை சார்ந்த நாங்கள் எதற்காக வேண்டி இப்படி வந்து நிற்கின்றோம் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா? இவர்கள் ஏன் இப்படி இறங்கி நடக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடும். காரணம் என்னவென்றால், இப்படி யாருமே உங்களை சமீபித்தது கிடையாது. யாரும் இப்படி வந்து நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அதனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம் என்றால் யார் என்பன போன்ற விஷயங்களை உங்களுக்கு படித்து தந்திருப்பது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கின்றான். எல்லா படைப்பினங்களுக்கும் மேலாக மிக உயர்ந்த படைப்பாக நம்மை படைத்திருக்கின்றான். அவனுக்கு நன்றி செய்து வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இதை அறியாத பிற மக்களுடன் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு கடமையும் நமக்கு தந்திருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம். என்னென்ன விஷயங்களை உங்களிடத்திலே சொல்லப் போகின்றோம் என்றால், இந்த உலகத்தில் முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரிந்த விஷயம். முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள். அவர்களுடைய மகன் தீவிரவாதத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் காசு வேலை கூட்டத்தை கண்டால் கொஞ்சம் விட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்றெல்லாம் உண்மைக்கு மாற்றமான பல கருத்துக்களை நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாகவும்
தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் கேட்டிருப்பீர்கள். இதற்கு சில காரணங்கள் அவர்கள் சொல்லவும் செய்வார்கள். இப்படிப்பட்ட பல காரணங்கள் உள்ளதன் காரணமாக நம்முடைய கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி இருக்கின்றான்? وَأَنْتَكُمْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ. உங்களில் ஒரு சமூகம் அவர்கள் நன்மையை ஏறக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கின்றார். எனவே சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த ஒரு கடமையை நாம் எப்போதாவது நிறைவேற்றியதுண்டா? நமக்கு பண்டிகைகள் இருக்கின்றன. அந்த பண்டிகைகளிலே சென்று நாம் சொல்லுகின்றோம். ஏதாவது பண்டிகை தினங்கள் வரக்கூடிய நேரத்திலே புத்தாடைகள் அணிந்து கொண்டு அந்த பண்டிகைகளுக்கு சென்றவர்களே கொண்டாடுகின்றோம் என்பதை தவிர இஸ்லாம் என்றால் என்ன என்பதையோ, முஸ்லிம் என்றால் யார் எப்படி இருக்க வேண்டும் என்பதையோ பற்றி நாம் யாருமே ஒருபோதும் சிந்தித்ததில்லையா? குர்ஆன் என்றால் என்ன? இந்த குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? இந்த குர்ஆனை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இருக்கிறையா? காரணம் என்ன? நமக்கு அதை பற்றி அறிவுறுத்தப்படவில்லை. குர்ஆனை நீங்கள் படியுங்கள் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அந்த குர்ஆனிலே என்ன இருக்கின்றது என்பதை பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை. குர்ஆனை நீங்கள் பெறாதீர்கள், ஒவ்வொரு குர்ஆனை பெறாதீர்கள். அதுபோன்று அந்நிய மதத்தவர்கள் இந்த குர்ஆனை தொட்டுவிடக் கூடாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திடம் எதை சொல்ல சொல்லியிருக்கின்றானோ அது ஒன்றும் சொல்லாமல் மறைத்து வைக்கப்பட்டதன் காரணமாக இன்று நமக்கு குர்ஆன் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இங்கே நான் ஏதாவது இங்கே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் என்னுடைய கருத்தாக நான் எதையும் சொல்ல மாட்டேன். என்னுடைய சொந்த அபிப்பிராயமாக நான் எதையுமே சொல்ல மாட்டேன். இங்கே சொல்லக்கூடிய அனைத்துமே குர்ஆனாக இருக்கும். குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம். அதை விலக்கி தந்த அன்னையன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நிறையாகிய ஹதீஸ்கள் அதனுடைய அடிப்படையிலே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடிப்படையில் நம்முடைய சமூகத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் எப்படிப்பட்ட நம்பிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேல் வைத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து தொடங்குவோமானால் இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை படைத்தவனாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவன்தான் அனைத்தையும் நமக்கு தருகின்றான் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவனை வணங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவன்தான் நமக்கு இருந்து தரக்கூடியவன். அவனெல்லாம் அவன் அசையான் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய சில கடமைகளை இறைவன் அல்லாத மற்ற சிலருக்கு கொடுக்கக்கூடிய மோசமான நிலைமையை நன்றி என்பதை இந்த சமூகத்திலே நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், என்னுடைய சகோதரர்கள், தாய்மார்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மட்டும்தான் நாம் துஆ செய்ய வேண்டும். எந்த துஆவை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்யவே கூடாது. அவர்கள் எப்படிப்பட்ட மகான்மார்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உன்னத நிலையில் எத்தியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கு அருள்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனாலும் சரி, அவர்களிடம் பிரார்த்தனை செய்வதற்கு துஆ செய்வதற்கு நமக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய நிலைமையை இன்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்ன? தடுக்கி விழுந்தால் முஹீதீனே என்று விളിக்கக்கூடியவர்கள், அழைக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது காரியங்கள் நமக்கு சாதித்து கிடைக்க வேண்டும் என்றால் அந்த காரணத்திற்காக வேண்டி எங்காவது சென்று ஏதாவது பள்ளிகளில்
அங்கே கபரில் கிடக்கக்கூடிய மகான்மாராய அவுலியாக்களிடம் இருந்து அவர்களுடைய